கூட்டத்தை தொடங்கும் முன் அந்த அனுகிரகத்தை ஒரு பக்தி பாடல் மூலமாக நாம் கேட்போம். Let us now take the divine blessings. Narayana. ஒரு கவலையும் இருக்கும். இன்னைக்கு நாங்கள் லான்ச் பண்ணுறது மக்கள் மேடை, பாரத் சேவாவோட மக்கள் மேடை. இது ஒரு புதிய முயற்சி. இது என்னென்னா, அந்த காலத்து இந்தியா மாதிரி அப்போ கிராம சபை, பஞ்சாயத்து, அந்தந்த குரூப்ஸ் அங்கங்கே இருந்தாங்க. ஊர் கட்டுப்பாடுன்னு ஒன்று இருந்தது, ஊர் எல்லைக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தது, ஊருக்குள்ளே ஒரு 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 கட்டுக்கோப்பு இருந்தது. ஊர் எப்படி வளரணும், ஊர் எப்படி வளர்ச்சி பெறணும், எப்படிலாம் நம்ம அதுக்கு வேலை செய்யலாம் அப்படின்னு எல்லார்கிட்டேருந்து ஒரு ஈடுபாடு இருந்தது. இன்றைக்கி அந்த ஈடுபாடு குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு அவசர வாழ்க்கை. அதனால் மக்கள் மேடை அப்படின்றது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தொகுதிகளிலும் எங்கள் மக்கள் மேடை உருவாகும், நிர்வகிக்கப்படும். அந்த ஊருக்கு என்னெல்லாம் செய்யலாம், எந்த அடையாளங்கள் அழியக்கூடாது, எதை காப்பாற்றணும், விவசாயிகளோட மக்களோட அந்த ஊருக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும், எதை கேட்டு வாங்கி கொள்ள வேண்டும், எதை எப்படி செய்ய வேண்டும், எதை முன்னேற்றத்திற்கு எப்படி உழைக்க வேண்டும் அப்படின்னு எல்லாருமே மக்கள் மேடைக்கு வேலை செய்யலாம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் உறுப்பினராக இருக்கலாம். உறுப்பினராக இருந்து உங்கள் தொகுதிக்கு, உங்கள் கிராமத்துக்கு மக்கள் மேடையோடு சேர்ந்து வேலை செய்யலாம். இன்று நாங்கள் தூக்குவது அந்த முயற்சி. முதலாக திருவள்ளூர் மாவட்டத்தை ஒரு மாடலாக எடுத்திருக்கோம். இப்போது திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து மக்கள் மேடை எல்லாரும் மேடைக்கு வரலாம். மக்கள் மேடை ஃபார்ம் பண்ணவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். காவலர்களாக, நிர்வாகிகளாக வேலை செய்வாங்க. ஒரு ரோடு சரியில்லைனாலும் சரி, குப்பை போட்டாலும் சரி, குழந்தைங்க பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் முதல்ல அதை அணுக வேண்டிய முறை ஒன்று இருக்குது. அதை எப்படி அணுக வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், ஊரோட வளர்ச்சிக்கு எப்படி வேலை செய்ய வேண்டும் என்று பண்ணுவது தான் மக்கள் மேடை. திருவள்ளூர் மாவட்டத்தை முன்னுதாரணமாக எடுத்து அங்கிருந்து வந்த மக்கள் மேடை மெம்பர்ஸ், பாரத சேவா மெம்பர்ஸோட இன்று இந்த மக்கள் மேடையை துவங்குகிறோம். இப்போ உங்கள் மத்தியில் அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். எல்லாரோட பிளெஸிங்ஸும் எல்லாரோட சப்போர்ட்டும் இதுக்கு வேணும்னு கேட்டுக்கொள்கிறேன். This is the insurance list வந்து இந்த 10 லட்சத்துக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. 4 பேர் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த முயற்சியில் வந்து அம்மா கொடுத்த அறிவுறும்படி நாங்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணோம். எனக்கு வந்து உறுதுணையாக இருந்த நல்ல நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதன். ஸோ அவர் தான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணார். நான் ஜஸ்ட் ஒரு பின்னாடி ஒரு கருவி தான். ஸோ அவருடைய கொடுக்கு நான் பேர் படிக்கிறேன். கர்ணன், அவங்க கர்ணன். ஆறுமுகம், ஏழுமலை, யதீஸ்வரன். பீஸ் ஃபார் சில்ட்ரன் ஆரம்பிக்கும் போது வந்து குழந்தைங்களுக்காக நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு மக்கள்கிட்ட சேர்த்தீங்க. மீண்டும் எங்களுடன் துணை இருந்து இந்த மக்கள் மூமெண்ட்டுக்காக நீங்களும் எங்கள் கூட இருந்து, நீங்களும் ஒரு சிட்டிசன், எங்களோட ட்ராவல் பண்ணணும். நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகளுக்கு இப்போ நான் பதிலளிக்கிறேன். சேவாவாக ஆரம்பித்தது தான் இன்றைக்கி ஒரு லொக்காலிட்டிலையும் மக்கள் மேடையாக கொண்டு போகிறோம். இந்த ஒரு வருஷத்தில் அந்தந்த இடத்துல குழு இருந்தால் தான் அந்தந்த காரியங்களை செய்ய முடியும், ஊர் நலனுக்கு வேலை செய்ய முடியும்ன்றதுனால 234 தொகுதிகளாக இருக்கிற தமிழ்நாட்டிற்கும் 42 மாவட்டங்களாக இருக்கிற தமிழ்நாட்டிற்கும் எல்லா ஊர்களிலும் கிராமம் வரைக்கும் நம்ம மெம்பர்ஸ், நம்ம குழுக்கள் வேலை செய்து ஒரு நெட்வொர்க்
அப்படி நெட்வொர்க் ஹெட் ஆஃபீஸ் வரைக்கும் எல்லாம் தெரிவிக்கிறதுக்கும் நல்ல காரியங்கள் பண்ணுவதற்கும் தான் இவங்க காவலர்கள், பாதுகாவலர்கள், நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அந்தந்த ஊருக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி. நம்மளும் இந்த ஊரில் ஒருத்தர், மக்களோட மக்களாக நாம் எனக்கு என்னன்னு நம்ம போகிற காலம் இல்லை இது. இன்றைக்கி நம்மளுக்கு என்ன அப்ளை ஆகுதோ அதே தான் இன்னொருத்தருக்கும் அப்ளை ஆக போகுது. ஸோ எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து ஒரு ஊரை எப்படி உன்னதமாக வைத்து கொள்ளணும், ஒரு ஊருக்காக எப்படி செய்ய வேண்டும் என்று ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இதில் உழைக்கணுன்றதுக்காக தான், அந்த ஸ்பிரிட் ஆஃப் நேஷ்னாலிட்டி அண்ட் நேட்டிவிட்டி இருக்கணுன்றதுக்கு தான் இது முக்கியமாக எடுக்கிற முயற்சி. மேடம், இப்போ வந்து உங்களோட வாலண்டியர்ஸ் வந்து ஒவ்வொரு மாவட்டங்களையும் சேர்ந்துருக்காங்க. அடுத்தடுத்து யங்ஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து வாலண்டியர்ஸாக சேர்றதுக்கு எந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸை வந்து நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க? மக்கள் மேடையிலே டிவிஷன்ஸ் இருக்குப்பா. லாயர்ஸ் சேரலாம், ஐஏஎஸ் சேரலாம், ஐபிஎஸ் சேரலாம், டீச்சர்ஸ், ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டர்ஸ், வில்லேஜ் ஆஃபீஸர்ஸ், கார்பரேஷன்ல ரிட்டையர் ஆனவங்க, முனிசிபாலிட்டிலேருந்து ரிட்டையர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், யாராக இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு சேவை மனப்பான்மை. நம்மளும் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஊருக்காக நம்ம நாட்டுக்காக ஏதோ செய்யணும்னு நினைக்கிற எல்லாருமே அந்தந்த விங்கு கடியில் வந்துடுவாங்க. மக்களோட லாயர்ஸ் விங், ஸ்டூடெண்ட்ஸ் விங், லேடிஸ் விங் எல்லாம் அந்தந்த விங்கு கடியில் வந்துடுவாங்க. நாங்கள் ஒரு அட்ரெஸும் ஒரு இமெயில் ஐடியும் ஒரு கான்டாக்ட் பாயிண்ட்டும் கொடுத்துருக்கோம். எங்கள் வாலண்டியர்ஸும் அந்தந்த ஊரில் இருப்பாங்க, மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்கள தொடர்பு கொண்டு இது ஒரு ஸ்தாபனமாக இந்த நடந்து கொண்டு இருக்கிறது. யாராக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மக்கள் மேடை வந்து அரசியல் மேடைக்கு பயன்படுத்தப்படுவீங்களா? அரசியல் மேடையில் பிரச்சாரம் பண்ணுவீங்களா? எல்லாம் அரசியலே தவற புரிஞ்சுக்கிறாங்க எல்லாரும். நம்ம ஊரில் டெமோக்ரஸின்றதுல ஒரு பக்கம் ராஜ்யம், ஒரு பக்கம் மக்கள். மக்கள் எல்லாம் ஒன்றா இருந்து மக்கள் சக்தியாக இருக்கும்போது இந்த நாடு இன்னும் சுபிக்ஷம் அடையும், நாடு நல்லா மேம்படும். நாங்கள் மக்கள் சைடில் இருக்கோம், மக்கள் சக்தியாக இருக்க விரும்புகிறோம். அதை வந்து எப்படி ஒருத்தர் கொண்டு போய் எங்கள் கூட கலெக்டர்ஸ் பாரத் சேவாவில் ஒர்க் நாங்கள் அப்ரோச் பண்ணும்போது ஒர்க் பண்ணுறாங்க, லோக்கல் ஆஃபீஸர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்பொழுது மக்கள் சைட்லேருந்து ஒவ்வொரு ஊர்லேயும் தலைமை பொறுப்போடு இருக்கிற நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. லோக்கல் லீடர்ஸ், அதாவது அந்தந்த ஊருக்கு தலைமைன்றது ஒரு பண்பு, அது ஒரு போஸ்ட் இல்லை. அந்த பண்பு அது ஒரு பொறுப்பு. தலைமைன்றது ஒரு பொறுப்பு, அது ஒரு போஸ்ட்டோ ஒரு ஆஃபீஸில் கொடுக்குற ஒரு மெடலோ கிடையாது. அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ஒரு பொறுப்பு. அந்தந்த ஊர் தலைவர்கள் உருவாவாங்க. அந்தந்த லொக்காலிட்டிக்கு தலைமை ஏற்று வேலை செய்யக்கூடிய லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எல்லாருக்கும் வரணுன்றதுக்காக தான் மக்கள் மேடையை அந்தந்த ஊரில் அந்தந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோம். மேடம், ட்ரூ நியூஸ் சார்பாக ஒரு கேள்வி மேடம். எனக்கு தனிப்பட்ட முறையில் வருத்தப்பட முடியும், ஆனால் வேலை செய்து போய் எனக்கு செய்யணும் தெரியாது. கூட்டமாக, குழுவாக மக்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தா நம்ம எதை வேண்டாம் நினைக்கிறோமோ அதை நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை. நம்ம எதை அலோவ் பண்ணுறோமோ அது நடந்துக்கிட்டே போகுது. நம்ம எதை தவறு நினைக்கிறோமோ அதை தடுக்கிற முயற்சிகள் நம்ம மக்கள் சக்திக்கு வரணும். மக்கள் ஒன்றாக சேர்ந்தா இது செய்யலாம், செய்யக்கூடாது, செய்ய விடக்கூடாதுன்ற முயற்சி மக்கள்கிட்டேருந்து வரணும். அதனால தான் மக்கள் ஒன்றாக சேர்ந்து மக்கள் மேடை உறுப்பினர்கள் சேர்ந்து ஒரு ஊருக்கு எது தவறு நினைக்கிறோமோ அதை நடக்காமல் பார்த்துக்கொள்வது நம்மளுடைய முயற்சி. சப்போர்ட்டிவாக இருக்காங்க. தேங்க்யூ வெரி மச். இது விமன் எம்பவர்மெண்ட் கேள்வி மாதிரி. தேங்க்யூ. அவங்க சப்போர்ட் இல்லாமல் எதுவும் நடக்காதுங்க. இன்றைக்கு நான் முக்கியமாக எல்லாரும் வந்தப்புறம் சொல்லணுன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் விவசாயிகள் எல்லாரும் ஒரு வீட்டில் ஒரு கணவருடைய சப்போர்ட் இல்லாமல் ஒரு பெண் எதையுமே எடுத்து செய்ய முடியாது. பிரதர், சிஸ்டர், பிள்ளைகள், கிராண்ட் சில்ட்ரன் இவங்க எல்லாரும் நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்மளுடைய தாட்ஸை கேட்டு நம்ம சொல்கிறத பங்கு கொண்டு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் நம்மளுக்கு ஊக்குவம் கொடுக்கறது இல்லாமல் நம்ம யாருமே எந்த இடத்துலையும் வந்து வேலை செய்ய முடியாது. அதற்கு முதல்ல என் கணவருக்கு நான் தலைவணங்கி அர்ப்பணிப்பு மாதிரி தான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் நலனோடு இருக்கணும், ஊர் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற
ஒரு மனசு எனக்கு நல்லா தெரியும். என்னோட முயற்சிகள் எல்லாமே நான் அவருக்கு அர்ப்பணிக்கிறேன். திருமண வாழ்க்கையில வந்து பண்றாருன்னு சொன்னீங்க சோஷியல் ஒர்க்குக்கு. 45 ஆண்டு கால திருமண வாழ்க்கை எவ்வளவு அழகா அந்யோன்யமா இவ்வளவு ஆண்டுகள் கழிச்சு சந்தோஷமா இணைந்து வாழ்றீங்க இல்லையா? இப்போ சமீபத்துல 2 வருஷம் 10 வருஷத்துல இருக்கிற கப்பல்ஸ் கூட வந்து டிவோர்ஸ் கேட்கறாங்க. இந்த 45 ஆண்டு கலந்தது ஒரு பெரிய விஷயம். இந்த ஒன்றா இருக்கிறதுக்கான சீக்ரெட் என்ன, அதோடைய தேவை என்ன மேடம்? அது என்னை பொறுத்த வரைக்கும்பா ஒருத்தரோட மனப்பான்மையை பொறுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சூழலை பொறுத்திருக்கு. நம்ம பொதுவாக எதையுமே சொல்ல முடியாது. ஒருத்தரோட வாழ்க்கை வித்தியாசமானது. ஒருத்தர் ஒரு நபர் லைஃப் அப்ரோச் பண்ணுற விதம் வித்தியாசமாக இருக்கும். அவங்கவுங்க இருக்கிற சூழல், அவங்களுக்கு கிடைத்த அனுபவங்கள், அவங்களுக்கு கிடைக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் வச்சு பக்குவமாக கொண்டு போகிறது தான். அது அந்த காலத்தில் இவ்வளோ அழுத்தங்கள் எல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இருந்தது. இருந்தாலும் இன்றைக்கும் எவ்வளோ பேர் நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்ம பாசிட்டிவாக இருக்கிறவங்கள பார்த்து சந்தோஷப்படணும். கஷ்டப்படுறவங்கள பார்த்து அவங்களுக்காக வேண்டிக்கணும். 2 மனங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆத்மார்த்த அன்பை பொறுத்திருக்கு. மனிதர்களுக்குள்ளே பாகுபாடு மாதிரி கேட்டிலுக்கு இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. போய் சேர்க்கறது ஒரு பெரிய முயற்சியாக இருக்குது. ஏன்னா அந்த காலம் மாதிரி இங்கே ட்ராவல் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. டிஸ்டன்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது, பரப்பளவர்கள் ஜாஸ்தியாக இருக்குது. கிராமம், அதுக்கு மேலே குக்கிராமம், மலைவாழ் கிராமங்கள் அப்படின்னு எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கறது ஒரு பெரிய முயற்சியாக இருக்குது. இப்போ நாங்கள் சாதிச்சதுன்னு நினைக்கிறது வந்து எங்கள் மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து 42 மாவட்டத்தில் இருக்கிறவங்களையும் ஒன்றா சேர்த்துருக்கோம். அதில் மக்களை ஒன்றா சேர்த்து, எங்கள் குழு மக்களை ஒன்றா சேர்த்து நிறைய இடத்துல எல்லா காரியங்களும் மாவட்டங்களில் நடக்குது. இப்போ ஒரு ஊரில் 10 மடப்பாயின்னு ஒன்று இருக்கும், இன்னொரு தஞ்சாவூர் பொம்மைன்னு இருக்கும், வேறு கைவினை ஒன்று இருக்கும். அதை விசாரிக்கும் போது இதுதான் இந்த பொருளை பண்ணுற கடைசி குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மனசு ரொம்ப வலிக்கும். ஏன்னா இந்தியாவில் வந்து நம்ம பாரம்பரிய பொருட்கள், இது ஒரு ரிச் எக்கானமியாக இருந்த ஒரு கண்ட்ரி. நம்ம யார்கிட்டையும் எதுக்காகவும் போகல, யாரோடையும் நம்ம வார் தொடர்பு கொள்ளலை. வந்தவங்களை எல்லாரையும் வரவேற்ற நாடு இது. அதில் ஒவ்வொரு ஊர்லேயும் பெரிய அடையாளங்கள் நம்மளுக்கு இருக்குது. லொக்கேஷன் வைஸ் அடையாளம் இருக்குது, பொருள் வைஸ் அடையாளங்கள் இருக்குது, கைவினையில் அடையாளங்கள் இருக்குது. இதெல்லாம் ஒரு ஊரில் என்னென்ன இருக்குதுன்னு நாங்கள் இப்போ டிஸ்கவர் பண்ணி அதெல்லாம் சாகக்கூடாதுன்ற முயற்சியில் இறங்கியிருக்கோம். அதுக்கு தான் பாரத் மார்க்கெட்டை கொடுத்துருக்கோம். மற்றபடி லோக்கல் அடையாளங்கள், ஒவ்வொரு ஊரில் உங்களுக்கு ஏதோ ஒரு பெருமை இருக்குது, அந்த பெருமையான அடையாளங்கள் போயிடக்கூடாது. அதை மக்கள் தான் பாதுகாக்கணும். ஒரு மெமரி இருக்கும், ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும், இல்லை ஒரு இப்போ நாங்கள் கேட்குறது என்னென்னா, இப்போ திருவண்ணாமலைன்னு எடுத்தா, தஞ்சாவூர்னு எடுத்தா, எங்கள் மக்கள் மேடை குழு அந்த ஊருக்கு இருக்கிற எல்லா பெருமைகளையும் அவங்க காப்பாற்றணும். அந்த பெருமைகளை காப்பாற்றி அடுத்த சமுதாயத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர், எல்லா ஊரும் பளிச்சுன்னு இருக்கணும். நம்ம தெருக்கள் நல்லா இருக்கணும். நம்ம வாழற பில்டிங்ஸ்லேருந்து, நம்ம குழந்தைங்க நடக்கிற தெருக்கள்லேருந்து நல்லா இருக்கணும். எந்த இடத்துலையும் ஆழ்கிணறுல இன்னும் குழந்தைங்க விழுந்ததுன்னு சொல்லக்கூடாது. ஒன்றும் இல்லை, திருநாய்கள் பிரச்சனைன்னு ஒன்று எடுத்துக்கிட்டால் டெய்லி ஒரு கதை வருது. அதுக்கெல்லாம் அதுக்கு ஒரு வழி இருக்கும். அதை கண்டுபிடிச்சு அது என்ன பண்ணணும் அப்படின்றத குழந்தைங்க பாதுகாப்பாக தைரியமாக, என்னைக்கு குழந்தைங்க ஒரு நாட்டில் தைரியமாக சிரிப்போடு இருக்காங்களோ அந்த நாடு தான் சுபிக்ஷமாக இருக்குன்னு அர்த்தம். பெண்கள் வெளியில் தெரியாமல் எவ்வளவோ நல்ல காரியங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. வெளியில் தெரியாமையே அவங்கவுங்க சந்தோஷமாக, வயதானாலும் சரி, ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு பூ விற்கிற ஒரு வயசான கிழவியிலேருந்து கிராமத்தில் இருக்கிற பெரிய பெரிய காரியங்களை பண்ணிட்டு சத்தமில்லாமல் பண்ணிகிட்ருக்காங்க. அத்தனை விமனுக்கும் என்னுடைய தலைவணங்குறேன். தங்கள் திறமைகளை வெளியில் கொண்டு வந்து செய்யறதுக்கு எல்லாருக்கும் கடவுள் அவங்களுக்கு சக்தியை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்.